அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A டெஸ்ட் நம்பர் 8 இந்திய அரசியலமைப்பு அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே பாருங்கள் 140வது கேள்வி வரைக்கும் நம்ம விளக்கம் பார்த்துருப்போம். ஸோ 141வது கேள்வி பாருங்களேன். பின்வரும் சரத்துக்களில் நிர்வாக உறவுகள் பற்றி குறிப்பிடக்கூடிய சரத்து எது? பாருங்கள், இந்த கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸில் நிர்வாக உறவுகள், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பாருங்க. ஆர்டிகல் 256 263 வரை பொதுவாக பாருங்க, மூன்று வகையான உறவுகள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டம் இயற்றக்கூடிய உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, 245 255 வரை மத்திய மற்றும் மாநில அரசுகளுடைய லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப், சட்டம் இயற்றும் உறவுகளை பற்றி குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்து 56 63 வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப், நிர்வாக உறவுகள் பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து 263 293 வரை, 268 293 வரை ஃபினான்சியல் ரிலேஷன்ஷிப், நிதி உறவுகள் பற்றி குறிப்பிடுகிறது. அப்ப 141வது கேள்விக்கு ஆன்சர் பி. கவனமா நோட் பண்ணிருந்தீங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 142வது கேள்வி, இந்திய பாராளுமன்றம் யாரை எல்லாம் உறுப்பினர்களாக கொண்டுள்ளது? இந்திய பாராளுமன்றம் யாரை எல்லாம் உறுப்பினர்களாக கொண்டிருக்கிறது? பாருங்க, ஆர்டிகல் 79 படி பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை, த பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபாவை உறுப்பினர்களாக கொண்டிருக்கும். ஸோ அப்போ 142வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, 143வது கேள்வி. இது பாருங்க, இந்த டெஸ்ட்ல இது ரிப்பீட்டட் கொஸ்டின்யா, ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ இருந்தாலும் பாருங்க, குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டத்தை உருவாக்கும் அதிகாரம், த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 123 கரெக்ட். குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் 123. இதே கவர்னருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆர்டிகல் 213. சரி, அடுத்து பாராளுமன்றம் எதிலெல்லாம் சட்டம் இயற்ற முடியுமோ அவற்றில் குடியரசுத் தலைவர் சட்டம் இயற்றலாம். அடுத்து பாருங்க, லோக்சபா கூட்டத்தொடர் இல்லாத போது மட்டுமே அது தவறு. பாருங்க, பாராளுமன்றத்தின் ஒரு அவை அல்லது பாராளுமன்றத்தின் 2 அவைகளும் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை பிறப்பித்துக் கொள்ளலாம். அடுத்து பாருங்க, இது ஜனாதிபதியின் தன் விருப்ப அதிகாரம் தவறு. ஏன்னா பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் அனுமதி இல்லாமல் அவர் ஆர்டினன்ஸை கொண்டு வர முடியாது. சரிங்களா? அப்ப இந்த 143வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் 1 and 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். அப்ப ஆன்சர் சி. அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்வி 144. பாருங்க, பட்ஜெட் என்கிற வார்த்தை அரசியலமைப்பில் எந்த பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? ஆர்டிகல் 112. இப்ப பாருங்க, என்ன பிரச்சனைனா இந்த இதுல 4லையுமே ஆர்டிகல் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இதே ஒருவேளை இவற்றில் எதுவும் இல்லை அல்ல எந்த சரத்திலும் குறிப்பிடவில்லைனா, எந்த சரத்திலும் குறிப்பிடவில்லை தான் ஆன்சர். ஏன்னா இந்திய அரசியலமைப்பில் பட்ஜெட் என்கிற சொல் எந்த இடத்திலும் இடம் பெறவில்லை. அப்ப 112 பாருங்க, பட்ஜெட்டை எப்படி சொல்லியிருக்கோம்? ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், வருடாந்திர நிதி நிலை அறிக்கை என்றே குறிப்பிடுகிறது, பட்ஜெட் என்று குறிப்பிடவில்லை. இந்த மாதிரி 4 ஆர்டிகல் கொடுத்துட்டு எந்த ஆர்டிகல் கேட்டாங்கனாக்க தாராளமா சொல்லலாம் 112. ஒருவேளை எந்த இடத்திலும் இல்லை, எந்த ஆர்டிகளும் இல்லைன்னு சொல்லியிருந்தா அதுதான் ஆன்சராக நோட் பண்ணணும். பாருங்க, 144வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, 145வது கேள்வி, பண மசோதா. பின்வரும் கூற்றுக்களை பாருங்க. ராஜ்யசபா பண மசோதாவை நிராகரிக்கலாம் அப்படின்றது தப்பு. ஏன்னா ஆர்டிகல் 109 படி கவனமா பார்க்கணும். ஆர்டிகல் 110 பண மசோதாவுடைய வரையறை, டெஃபினிஷன் ஆஃப் மணி பில் தான் 110. அப்ப ஆர்டிகல் 109
பண மசோதாவிற்கான சிறப்பு கூறுகள் அல்லது சிறப்பு தகுதிகள். கவனமா நோட் பண்ணணும். இந்த ரெண்டு ஆர்டிகளுக்குமே வித்தியாசம் இருக்கியா? டெஃபினிஷன் ஆஃப் மணி பில்னா 110, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் மணி பில் அப்படின்னா 109. சரிங்களா? அப்ப அதன்படி பாருங்க, ராஜ்யசபா நிராகரிக்க முடியாது. பரிந்துரைகளை ராஜ்யசபா வழங்கலாம், தாராளமா செய்யலாம். அப்ப அந்த பரிந்துரைகளை ஏற்பதும் நிராகரிப்பதும் மக்களவையின் பொறுப்பு. அடுத்து பாருங்க, ராஜ்யசபா பண மசோதாவை நிராகரிக்க முடியாது. கரெக்ட், நிராகரிக்க முடியாது. ராஜ்யசபா 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். கரெக்ட். ராஜ்யசபா ஒரு பண மசோதாவை திருத்தலாம், தவறு, திருத்த முடியாது. சரிங்களா? அவர்களால் பண மசோதாவை திருத்த முடியாது. ஏன்னா பரிந்துரைகள் வழங்கலாம், அந்த பரிந்துரைகளை லோக்சபா ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். அப்ப பாருங்க, தவறான கூற்று கவனமா பார்க்கணும். தவறான கூற்று 1 மற்றும் 5. சி இஸ் த ஆன்சர். 145வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சரே கவனமா நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்து 146வது கேள்வி. பட்ஜெட் வரவு செலவு திட்டம். பாருங்க, பட்ஜெட் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய ஸ்டேஜஸ், அந்த படிநிலைகளை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க, சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தல். இரண்டாவது பொது விவாதம். மூன்றாவது பாருங்க, மானிய கோரிக்கையின் மீது வாக்கெடுப்பு. அடுத்து பாருங்க, அப்ராப்ரியேஷன் பில், ஒதுக்கீட்டு மசோதா. அதற்கடுத்தபடியாக நிதி மசோதா நிறைவேற்றப்படுதல். அப்ப பாருங்க, கவனமா பார்க்கணும். 5, 1, பி இஸ் த ஆன்சரியா? பாருங்க, 5, 1, 4, 2, 3. இந்த 6 ஸ்டேஜ், 6 படிநிலைகள் பட்ஜெட் ஆனது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். ஸோ கவனமாக இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிடணும். அடுத்து பாருங்க, 147வது கேள்வி. 146வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சரியா? அடுத்து 147வது கேள்விக்கு பாருங்க, 0 அவர், பூஜ்ய நேரம் பற்றிய சரியான கூற்றுக்கள் என்ன? பாருங்க, பூஜ்ய நேரம் என்பது என்ன? கேள்வி நேரத்திற்கு அடுத்து வரக்கூடிய 1 மணி நேரம் 0 அவர். அப்ப அமர்வின் முதல் 1 மணி நேரம்ன்றது தப்பு. முதல் 1 மணி நேரம் கொஸ்டின் அவர், கேள்வி நேரம். கேள்வி நேரத்துக்கு அடுத்து வரக்கூடியது 0 அவர். அதே மாதிரி அலுவல் விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது தவறு. அலுவல் விதிகளில் குறிப்பிடப்படவில்லை. அடுத்து பாருங்க, எந்த பாருங்க நேரத்தில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் கேள்விகள் எழுப்பலாம். கரெக்ட். அப்ப 0 அவர்ல பாருங்க, எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் தாராளமாக கேள்விகளை எழுப்ப முடியும். அடுத்து நாடாளுமன்ற இரு அவைகளின் கேள்வி நேரத்தை தொடர்ந்து உடனடியாக வரக்கூடிய நேரம். கரெக்ட் சொன்ன இல்லையா? கொஸ்டின் அவருக்கு அடுத்து வரக்கூடிய 1 மணி நேரம் 0 அவர். 1964 முதல் பாராளுமன்றத்தில் தவறு. 1962 முதல் பாருங்க, இந்த 0 அவர் ஒரு இந்திய கண்டுபிடிப்பு. கவர்மெண்ட் பண்ணணும். அப்ப பாருங்க, இதில் சரியான அறிக்கை தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, அதே மாதிரி 5th ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. சரியான கூற்று 3 and 4. அப்ப 147வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். கவனமா நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 148வது கேள்வி. லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவுக்கிடையே ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதில் 2 அவைகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அந்த கருத்து வேறுபாட்டை தீர்ப்பதற்கு குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 108 பயன்படுத்தி ஜாயிண்ட் சிட்டிங்கை கூட்டுவார், கூட்டு அமர்வை கூட்டுவார். அப்ப எந்தெந்த மசோதாவிற்கு ஜாயிண்ட் சிட்டிங் உள்ளதுன்னு கேட்டா, சாதாரண மசோதா பாருங்க, ஏ இஸ் த ஆன்சர். ஆர்டினரி பில்லுக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கு, மற்ற மசோதாக்களுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. பண மசோதாவிற்கு ஜாயிண்ட் சிட்டிங் இல்ல, கூட்டமர்வு கிடையாது. ஏன்னா ராஜ்யசபா 14 நாட்களுக்குள் திருப்பி அனுப்ப வேண்டும். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பொறுத்த வரைக்கும் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் தனித்தனியாக நிறைவேற்ற வேண்டும். சரிங்களா? லோக்சபாவும் ராஜ்யசபாவும் தனித்தனியாகத்தான் நிறைவேற்ற வேண்டும். அப்ப கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. சரிங்களா? அப்ப 148வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். கவனமா நோட் பண்ணிருங்க. அடுத்து பாருங்க, 149வது கேள்வி.
சபாநாயகர் பாருங்களேன், எந்த நேரத்தில் தன்னுடைய வாக்கை அளிக்கலாம். பாருங்க, சபாநாயகருடைய வாக்கு என்பது காஸ்டிங் ஓட்டியா, காஸ்டிங் ஓட், அதாவது முடிவெடுக்கும் வாக்குன்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 100, ஆர்டிகல் 100. அப்ப இதன்படி பார்க்கும்போது பாருங்க, வாக்குகள் சமநிலையை அடையும் போது வாக்களிக்கிறார். சபாநாயகர் பாருங்க, வாக்குகள் சமநிலையை அடையும் போது மட்டுமே சபாநாயகர் வாக்களிப்பார். அப்ப 149வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, 150வது கேள்வி. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்கக்கூடிய கேள்வி நட்சத்திர கேள்வி, ஸ்டார் கொஸ்டினாக இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பதில் எப்படி இருக்கும் பாருங்க, வாய்மொழியாக. தட் இஸ் a oral answer. பாருங்க, இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கேள்விகளை 3 வகைகளாக பிரிக்கலாம். பாருங்க, ஸ்டார் கொஸ்டின், அன்ஸ்டார் கொஸ்டின், ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின். ஸ்டார் கொஸ்டினாக இருந்தால் ஓரல் ஆன்சர், நட்சத்திர கேள்வியாக இருந்தால் ஓரல் ஆன்சர், வாய்மொழி பதில். அதே மாதிரி சப்ளிமெண்டரி கொஸ்டின், துணை கேள்விகளுக்கு அனுமதி உண்டு. அன்ஸ்டார் கொஸ்டின் அப்படின்னா ரிட்டன் ஆன்சர், எழுத்துப்பூர்வமான பதில் இருக்கும். இந்த அன்ஸ்டார் கொஸ்டின்ல சப்ளிமெண்டரி கொஸ்டினுக்கு வாய்ப்பு இல்லை. ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்லையும் ஓரல் ஆன்சர், வாய்மொழியாகவே பதில் வழங்கப்படும். அப்ப 150வது கேள்வி பாருங்க, நட்சத்திர கேள்வியாக இருந்தால் வாய்மொழியான பதில், ஓரல் ஆன்சர் கொடுப்பாங்க. சப்ளிமெண்டரி கொஸ்டினுக்கு தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம், துணை கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். சரி, அடுத்து பாருங்க 151வது கேள்வி, கட் மோஷன்ஸ் பாருங்களேன். பட்ஜெட்டை நிறைவேற்றுவதில் தீர்மானம் பாருங்க, கட் மோஷன் சொல்லுவாங்க. 3 வகையான கட் மோஷன்ஸ் உண்டு, 3 வகையான வெட்டு தீர்மானம். இதுல பாருங்க, ரூபாய் 100 என்பது எதை குறிப்பிடுகிறது பாருங்களேன், டோக்கன் கட் மோஷன்ஸ். கொள்கையில் ஸ்பெசிபிக் கிரீவன்சஸ் மட்டும் சரியில்லை என்றால் அதை சுட்டி காட்டுவதற்காக கொண்டு வரக்கூடியது கட் மோஷன்ஸ், அது கொண்டு வரக்கூடியது டோக்கன் கட் மோஷன்ஸ். அப்ப ரூபாய் 100 அப்படின்னு இண்டிகேட் பண்ணாங்கன்னா பாருங்க, 100 அப்படின்னு இண்டிகேட் பண்ணா அது டோக்கன் கட் மோஷன்ஸ். இதே பாருங்க, ரூபீஸ் 1ன்னு சொன்னா அது பாலிசி கட் மோஷன்ஸ், கொள்கை வெட்டு தீர்மானம். அதே மாதிரி சம் ஸ்பெசிபிக் அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியை குறைப்பதற்காக சம் ஸ்பெசிபிக் அமௌண்ட்னு சொன்னா அது எக்கனாமிக் கட் மோஷன்ஸ். 1ன்னு சொன்னா பாலிசி கட், சம் ஸ்பெசிபிக் அமௌண்ட்னு சொன்னா எக்கனாமிக் கட், ரூபீஸ் 100ன்னு சொன்னா டோக்கன் கட் மோஷன்ஸ். ஸோ கவனமாக நோட் பண்ணிடணும். அப்போ 151வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து 152வது கேள்வி, ஒரு மசோதா பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய கையெழுத்துக்கு அனுப்பப்பட்டால் குடியரசுத் தலைவர் எதை செய்ய முடியாது. பாருங்க, ஆர்டிகல் 111 படி பாராளுமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிய பிறகு சட்டமாக மாறும். சரிங்களா? அப்ப பாருங்க, ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது ஒப்புதலை நிறுத்தி வைக்கலாம், வித்ஹோல்ட் பண்ணலாம், அல்லது அவையின் மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம். அப்ப அவர் எதை செய்ய முடியாது? ஒப்புதல் அளிப்பதை மறுத்தல். பாருங்க, டிக்ளைன். அவர் ஒப்புதல் வழங்குவதை என்ன பண்ண முடியாது, மறுக்கக்கூடிய அதிகாரம் இந்திய ஜனாதிபதிக்கு இல்லை. அப்ப இதன்படி பாத்தீங்கன்னா 152வது கேள்விக்கு ஆன்சர் பாருங்க, பி, பாம்பே இஸ் த ஆன்சர். சோ கவனமா நோட் பண்ணிடணும். அடுத்து பாருங்க 153வது கேள்வி, ராஜ்யசபா பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது தவறு? பாருங்க, இது ஒரு நிரந்தரமான அமைப்பு, கரெக்ட். முதலாக கூடியது, கரெக்ட். ராஜ்யசபாவிற்கு 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் பரிந்துரை, கரெக்ட். 1/3 உறுப்பினர்கள் ஆண்டுதோறும்ன்றது தவறு. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. கவனமா பார்க்கணும். அப்ப ராஜ்யசபாவில் 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டிற்கு ஒரு முறை பதவி விலகுகிறார்கள். அப்ப தவறான கூற்று டி இஸ் த ஆன்சர். அப்ப 153வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். கவனமாக நோட் பண்ணிடணும். சரி, அடுத்து வாங்க 154வது கேள்வி. பாருங்க,
தொகுதி மறுவரையறை. கவனமா பார்க்கணும். எந்த சட்ட திருத்தம்? மாநிலத்திற்குள் தொகுதி மறுவரையறை. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ 154வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். கவனமா பாருங்க. 84வது சட்ட திருத்தம் 2001 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவிற்குள் தொகுதிகளை மறுவரையறை செய்கிறது. அப்ப இது 2026 வரை நடைமுறையில் இருக்கும். அதனாலதான் 2026ல் இந்தியாவில் தொகுதி மறுவரையறை செய்யப்படலாம். சரிங்களா? அப்ப இந்தியாவிற்குள் அப்படின்னு கேட்டா 84th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001, 1971 சென்சஸ் அப் டு 2026. இதே பாருங்க, ஒரு மாநிலத்திற்குள் அப்படின்னு கேட்டாங்கனாக்க, மாநிலத்திற்குள் கேட்டா 87வது சட்ட திருத்தம் 2003 2001 சென்சஸ் மறந்துடக்கூடாது. அப்ப 154வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்களேன். 155வது கேள்வி. பாராளுமன்றத்தின் கோரம் எவ்வளவு? கவனமா பாருங்க. ஆர்டிகல் 100, ஆர்டிகல் 100. அப்ப கோரம் என்றால் என்ன? பாராளுமன்றத்துடைய அவைக்கு அல்லது சட்டமன்றத்துடைய அவைக்கு அவையின் கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டிய குறைந்தபட்ச உறுப்பினர்கள் அது எவ்வளவுன்னு பாருங்க. 10ல் 1 பங்கு. மொத்த எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கு. அப்ப மொத்த எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கு இல்லை என்றால், கோரம் இல்லை என்றால் கூட்டத்தை சபாநாயகர் ஒத்தி வைக்கிறார். அப்ப பாருங்க, கோரம் என்பது 1/10, 10ல் 1 பங்கு மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்க 56வது கேள்வி. எந்த அவை ஒரு புதிய அகில இந்திய பணியை உருவாக்க முடியும்? பாருங்க, ராஜ்யசபாயா? ராஜ்யசபா மட்டுமே. ஆர்டிகல் 312, ஆர்டிகல் 312 படி ராஜ்யசபா மட்டுமே ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கலாம். 312. அப்ப பாருங்க, இதன்படி தான் பாருங்களேன். 1947 இந்தியன் சிவில் சர்வீஸ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்னும் இந்தியன் போலீஸ இந்தியன் போலீஸ் சர்வீஸ்னு மாத்தினாங்க. அதற்கு அடுத்தபடியாக 1963 இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் புதிய அகில இந்திய பணியாக உருவாக்கப்பட்டது. தற்போது 3 அகில இந்திய பணிகள் உள்ளது. அப்ப அகில இந்திய பணியை உருவாக்கக்கூடிய அதிகாரம் ராஜ்யசபாவிற்கு மட்டுமே உண்டு. ஆர்டிகல் 312 படி. அப்ப 156 பி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 157வது கேள்வி. ஒரு மசோதா 2 அவையில் நிறைவேற்றப்படுவதற்கு 2 அவைகளுக்கிடையே எவ்வளவு நாளாக கருத்து வேறுபாடு இருந்தால் குடியரசுத் தலைவர் ஜாயிண்ட் சிட்டிங்க்கு கூட்டு கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பார்? 6 மாதங்களுக்கும் மேலாக. ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதில் லோக்சபாவிற்கும் ராஜ்யசபாவிற்கும் இடையே 6 மாதங்களுக்கு மேலாக கருத்து வேறுபாடு நிலவினால் குடியரசுத் தலைவர் ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டு கூட்டத்தை கூட்டுவார். ஆர்டிகல் 108. கவனமா பார்க்கணும். ஜாயிண்ட் சிட்டிங்கை கூட்டுவது குடியரசுத் தலைவர். கூட்டு கூட்டத்தை ஜாயிண்ட் சிட்டிங்கை வழிநடத்தக்கூடியது சபாநாயகர். சபாநாயகர் இல்லைன்னா துணை சபாநாயகர். துணை சபாநாயகரும் இல்லை என்றால் ராஜ்யசபாவின் துணைத் தலைவர். ராஜ்யசபாவின் துணைத் தலைவரும் இல்லைனாத்த அவையில் இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் மெம்பர். அப்ப இங்க ஜாயிண்ட் சிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வழி நடத்த மாட்டார். ஸோ கவனமா நோட் பண்ணிருங்க. 157க்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 158வது கேள்வி. மத்திய அரசிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எங்கு தொடங்கலாம் அப்படின்னா லோக்சபா. அப்ப பாருங்க, மத்திய அரசிற்கு எதிராக நோ கான்பிடன்ஸ் மோஷன் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். இதை அறிமுகப்படுத்துவதற்கு 50 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. அப்ப மினிமம் 50 உறுப்பினர்கள் ஆதரவோடு என்ன பண்ணலாம்? நோ கான்ஃபரன்ஸ் மோஷனை கொண்டு வரலாம். 158வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 159. எதிர்க்கட்சி தலைவருக்கு
யாருக்கு நிகரான அந்தஸ்து வழங்கப்படும்னா கேபினட் அமைச்சர். கேபினட் அமைச்சருக்கு நிகரான அந்தஸ்து வழங்கப்படும். பாருங்க, எதிர்க்கட்சி தலைவர் ஆவதற்கு தகுதி என்ன? மொத்த உறுப்பினர்களில் 1/10 அல்லது 10% இடத்தை கைப்பற்றி இருக்க வேண்டும். ஆளும் கட்சிக்கு அடுத்தபடியாக அதிக இடங்களை கைப்பற்றி இருக்கணும். மொத்த எண்ணிக்கையில் 10% இடத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்ப எதிர்க்கட்சி தலைவர் பதவி 1969 முதலாக உருவாக்கப்பட்டு 1977 சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டது. சரிங்களா? சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டது 77. அப்போ எதிர்க்கட்சி தலைவருக்கு கேபினட் அமைச்சருக்கு நிகரான அதிகாரங்கள் வழங்கப்படுகிறது. சரி, அடுத்து 160வது கேள்வி பாருங்க. மக்களவையில் 36 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றப்பட்ட தனிநபர் மசோதா பாருங்க, டிரான்ஸ்ஜெண்டர் பில் 2014. ஸோ தமிழகத்தைச் சேர்ந்த ராஜ்யசபா எம்பியான திருச்சி சிவா அவர்களால் கொண்டு வரப்பட்டு ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டது, மக்களவையில் நிறைவேற்றப்படவில்லை. இப்போ 160வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 161 மசோதாக்கள் மீதான கூட்டம் பாருங்க. அப்ப எந்தெந்த மசோதாக்கள், அதாவது பாராளுமன்றம் கூடியதிலிருந்து இதுவரைக்கும் 1950 3 மசோதாக்கள் மட்டும் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டவுரி ப்ரொஹிபிஷன் பில். ரெண்டாவது பயங்கரவாத தடுப்பு மசோதா. அப்ப குழந்தைகள் ரைட் டு எஜுகேஷன் கிடையாது. இதுக்கு பதிலா பாருங்க, பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் ரிப்பீல் பில் 1977. ஓகே, அப்ப பேங்கிங் கமிஷன் ரிப்பீல் பில். வங்கி சேவை ஆணையம் ரத்து செய்தல் மசோதா. அப்ப பாருங்களேன், வரதட்சணை ஒழிப்பு சட்டம், வங்கி சேவை ஆணையம் ரத்து மசோதா, பயங்கரவாத தடுப்பு மசோதா. இந்த 3 மசோதாக்கள் மட்டுமே கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்ப 161வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். கவனமா நோட் பண்ணிடணும். சரி, அடுத்து வாங்க 162வது கேள்வி. இந்திய பாருங்க, மாநிலங்களவையின் பிரதிநிதித்துவம், ராஜ்யசபாவுடைய ரெப்ரசன்டேஷன் எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது அப்படின்னா மக்கள் தொகை அளவின் அடிப்படையில். பாருங்க, ராஜ்யசபாவிற்கு எதன் அடிப்படையில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை அளவின் அடிப்படையில். ஸோ கவனமா நோட் பண்ணிடணும். சரிங்களா? அப்ப இந்த 162வது கேள்வி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பிலிருந்து கேட்கப்பட்டது. ஸோ அடுத்து இதே வினாத்தாளில் அறிவியல் கேள்விகள் இருக்கும். அதை நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மேற்கொண்டு இந்த கேள்விகளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே தெரியக்கூடிய இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு அனுப்பலாம். இந்த 2 எண்ல பாருங்க, இதற்கான PDF இதோட லிங்க்ல இருக்கும். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இதுல ஏதேனும் கூடுதல் தகவல் வேணும், சந்தேகம் இருந்தால் இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ நன்றி. அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம்.